Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னா வெண்டைக்காய் வச்சு ஒரு பருப்பு கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ஈஸியாவும் செஞ்சிரலாம். பசங்களுக்கும் இது வந்து நம்ம சாதத்துல போட்டு விரைவி கொடுத்தோம்னா அவங்களும் வந்து வெண்டைக்காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட சூப்பரா சாப்பிடுவாங்க. இது வந்து வெண்டைக்காய் வந்து மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதனால இது வந்து அடிக்கடி வந்து சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களோட குழந்தைங்க வந்து எப்பவுமே வந்து அவங்களோட மூளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். வாங்க இதுக்கு இப்போ தேவையான பொருட்களை பார்த்துடலாம். இப்போ நான் வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் ஒரு 20-25 வெண்டைக்காய் எடுத்து கிளீன் பண்ணி நல்லா தண்ணியில கழுவிட்டு தொடச்சி காய வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்பதான் வந்து உங்களுக்கு பிசு பிசுப்பு வந்து வராம இருக்கும். இல்லாட்டா வலுவலுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான அளவு புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். இது வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழம் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் போடுறதுனால கொஞ்சம் புளி போட்டாதான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட். அப்புறம் வந்து பருப்பு வந்து ஒரு 100 பருப்பு எடுத்து நல்ல மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் மசாலாவுக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் துருவலும், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் 4 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கேன். பச்சை மிளகாய் வாசனைக்கு தான், ஏன்னா மிளகாய் வத்தல் பொடி சேர்க்க போறோம். அதனால ஒரே ஒரு மிளகாய் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம மிக்சியில அரைச்சி எடுத்துக்கிட போறோம். அதுக்கப்புறம் பொடின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள். இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள், அதனால காரம் இருக்காது. அது வந்து கொஞ்சம் ஒரு 3/4 ஸ்பூனும் எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போது சேர்க்கறதுக்கு கொஞ்சமா வந்து இது எடுத்து வச்சிருக்கேன், காயம், நல்லெண்ணெய். அதுக்கப்புறம் இது காய்க்கு வதக்கும் போது சேர்க்கறதுக்கு மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். ஏற்கனவே வந்து நம்ம பருப்புல போட்டு வேக வச்சிருக்கோம். ஆனாலும் சமையல் பண்ணும்போது இதுல கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் போட்டோம்னா கொஞ்சம் கலரும் நல்லா இருக்கும். மஞ்சத்தூள் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது வந்து எப்படி செஞ்சிடலாம் பார்த்துடலாம் வாங்க. இப்போ கடாயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிடுவோம், ஏன்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். அதுக்காக இப்போ இது சூடானதுக்கப்புறம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா வந்து வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கணும். ஃபஸ்ட்டு இது வந்து எவ்வளோ வெண்டைக்காயை வந்து நம்ம எண்ணெயில் வந்து நல்லா வதக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு பருப்பு கூட்டு வந்து வலுவழுப்பு தன்மை இல்லாமல் நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காமிக்கிறோம். இப்போ வந்து வெண்டைக்காய் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக இதை ஃப்ரை பண்ணி விட்டுட்டு அடுத்து தேவையான அளவு உப்பு, அப்புறம் சாம்பார் பொடி, அப்புறம் மிளகாய்த்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்து இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டுட்டு இப்போ புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிடணும். அதாவது இந்த வெண்டைக்காய் வந்து மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிடணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வெண்டைக்காயில் வந்து நல்லா அந்த புளி தண்ணி வந்து கொதித்து நல்லா இறங்கும். அப்போ வந்து நம்மளுக்கு டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ இது வந்து வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் இதுலேயே வேகட்டும். லாஸ்ட் வந்து நம்ம பருப்பையும் தேங்காயையும் சேர்த்து இறக்கிறோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். வெண்டைக்காய் வந்து சீக்கிரம் வந்துடும், அதனால ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து வெண்டைக்காய் வந்து புளியில நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை அவிச்சு வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த தண்ணியோடையே சேர்த்தணும். இது வந்து உங்களுக்கு தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பருப்பு அவிக்கும்போது தண்ணியை வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துடணும். இப்போ பருப்பு தேங்காய் எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கட்டியாகிற அளவுக்கு இதை விட்டுட்டு தாளித்து இறக்கிடலாம். அவ்வளோதான், சூப்பரான வெண்டைக்காய் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிரும். கொதிச்சு நல்லா தேங்காயோட பச்சை வாசனைலாம் போகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம்.
இப்போ வந்து நல்லா வந்து பருப்பு கூட்டு வந்து நல்லா இதாகிடுச்சு, கொதிச்சிடுச்சு, பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. எனக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். இல்லை நீங்கள் இதோட கெட்டியாக வேணும்னா கொஞ்சம் பருப்பு அவிக்கும்போது தண்ணியை மட்டும் கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த பக்கத்தில் இருந்தால் சூப்பராக இருக்கும். புளிக்குழம்பு எதுக்காக சைடிஷாக தொட்டுக்கணுன்னா கொஞ்சம் இதோட திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி சாதத்தில் போட்டு விரவி சாப்பிட போகிறதுனால எனக்கு இந்த தண்ணியாக இருக்கிற பக்குவமே எனக்கு கரெக்டாக இருக்குது. அதனால் நான் இதோட ஆஃப் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து இதை தாளித்து கொட்டிடலாம். இப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் வச்சு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சாச்சு. 2 வெந்தயம் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு வதக்கி இறக்கிற வேண்டியதான். அப்புறம் இதில் லைட்டாக வந்து லாஸ்ட்டு இறக்கும்போது கொஞ்சமாக வந்து காயம் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து தாளிசை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது வந்து இந்த பருப்பு கூட்டோடு சேர்த்துடலாம். இப்போ நல்லா டேஸ்டியான நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.